இன்று உங்க போன்ல வந்த ஒரு மெசேஜ நீங்க இக்னோர் பண்ணிட்டீங்களா? குட்டி கதை ஒன்று பார்ப்போம். சுகன்யா வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. ஒவ்வொரு நாள் இரவு 10 மணிக்கு அவள் தந்தையிடமிருந்து ஒரு மெசேஜ் வரும், சாப்பிட்டியா என்று. சாப்பிட்டேன் என்று அவள் பதில் அனுப்புவாள். வருடங்கள் சென்றன. தந்தையிடமிருந்து மெசேஜ் வந்தது, சாப்பிட்டியா என்று. அவள் வேலை மிகுதியால் பிறகு ரிப்ளை பண்ணலாம் என்று பதில் கூறவில்லை. அடுத்த நாள் இரவு 10 மணியை தாண்டியும் அப்பாவிடமிருந்து எந்த மெசேஜும் வரவில்லை. உடனே அப்பாவிற்கு ஃபோன் செய்தாள். ஃபோனை எடுத்ததோ அவள் தாய். சிறிது நேரத்தில் குரல் நடுங்கியது. அப்பா, இனி இல்லை. அவள் கைகள் உறைந்தன. இதயம் சிதறியது. இறுதி காரியங்கள் செய்ய ஊருக்கு சென்றாள். அப்பாவின் மொபைலை பார்த்தபோது ஒரு அனுப்பப்படாத கடைசி மெசேஜை திறந்தாள். சாப்பிட்டாயா? கவனமாக இரு. உன்னுடன் பேசுறத மிஸ் பண்ணுகிறேன் என்று. சுகன்யாவிற்கு கண்ணீர் வழிந்தது. அவர் போனதற்காக அல்ல, அவர் இருந்தபோது அவள் பதில் அனுப்பாததற்காக. கற்றுக்கொள்ள வேண்டியது: சில நேரங்களில் அன்பு பெரிய விஷயங்களில் இல்லை, சரியான நேரத்தில் அனுப்பப்படும் ஒரு சின்ன பதிலில்தான் இருக்கிறது. ஒவ்வொரு தருணமும் ஒரு உறவின் கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். எனவே இன்றே பதில் அனுப்புங்கள். நாளை வாய்ப்பு இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள்.